Hello guys, welcome to Preetha's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் இன்கிரிடியன்ட்ஸ் முன்னாடியே வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன், நீங்க அதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு 4 எக்ஸ் நான் எனக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எக்கு இல்லாமல் நம்ம வெஜ்ஜாக கூட பண்ணலாம். இப்போ எக்கு உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி நல்லா அது கலந்து விட்டுக்கிறேன். இப்போது ஸ்க்ராம்பிள் பண்ண எக்ஸை தனியாக பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதே சேம் பேனில் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்ட அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாக வெந்து வரும். நல்லா கலந்து விட்ட அப்புறமா பெப்பரும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெந்த அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு சோயா சாஸ் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் யூஸ் பண்ணல. சோயா சாஸ் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி எடுத்து வச்சுட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கு அதில் நான் ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். உங்களுக்கு வெஜ்ஜாக வேணும்னா நீங்கள் எக்கு சேர்க்காமல் வெறும் இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். நல்லா வெஜிடபிள்ஸும் எக்கும் ஒன்றோட ஒன்று கலந்து வரணும். இப்போ நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விடணும். இப்போ கலந்து விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நான் பெப்பர் ஆட் பண்ணி நான் சர்வ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குயிக்காகவும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.